தம்பிங்களா, தீபாவளி டைமு ஒரே ஒரு இரிட்டேஷனாக இருக்குது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, ஒரு கவலையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லைஃப், எல்லார் லைஃப்பும் நம்ம ஒரே மாதிரி இல்லை. ஒரு சிலர் பொருளாதார பிரச்சனைகள் இருப்பாங்க, பண சம்பந்தமான பிரச்சனை. ஒரு சிலர் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு உறவுகள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இப்போ பண சம்பந்தமான பிரச்சனைனா, இப்போ நானே ஒரு சில தீபாவளிலாம் வந்து 5000 ரூபா காசு இல்லாமல் இருந்திருக்கேன். என்னடா அது, ஒரு 5000 இருந்தால் தீபாவளி கொண்டாடிடலாம், பிள்ளைங்களாம் இருக்குது எதிர்பார்க்குமே, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம உருவாக்குறோம். அன்றைக்கி நான் எடுத்த முடிவு, இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே உழைக்கணும், கஷ்டப்படணும், பணத்தை சேமிக்கணும், ப்ரீ பிளான்டாக இருக்கணும், அப்படிலாம் மைண்டில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மன கஷ்டம். என்ன கஷ்டம்னா, உலகெல்லாம் கசாமுசான்னு ஆயிட்டு இருக்குது. தங்கம் ஏறி போச்சு, வெள்ளி ஏறி போச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அப்படிலாம் வந்து இல்லை. சரியா? அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. மார்க்கஸ் அரீலஸ் என்ன சொல்றாரு, ரோம பேரரசர், அரசர்களுக்கெல்லாம் கிங் ஆஃப் தி கிங், எம்பரர் ஆஃப் தி எம்பரர். ஸோ திங்ஸ் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். உங்கள் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை நினச்சி வருந்தாதீங்க, ஏங்காதீங்க. உங்கள் கண்ட்ரோலில் எது இருக்கோ அதை பண்ணுங்க. சரியா? இப்போ இருந்து ப்ரீ பிளான் பண்ணுங்க. பாஸ்டில் போய் வாழாதீங்க. போச்சு, ஓடி போச்சு, எல்லாம் ஏறி போச்சு, அதுக்காக வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகாது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குண்டுமணி அளவில் வாங்குங்க. ஸோ கவலையிலே இருக்காதீங்க, ப்ரெசன்ஸில் இருங்க எப்போவுமே. அடுத்தது, இப்போ உறவுகள்னு வச்சுக்கிங்களேன். சின்ன வயசில் நம்மளாம் குழந்தைங்களோட விளையாண்டுருப்போம். எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா கனடாங்கிறாங்க, அமெரிக்காங்கிறாங்க, லண்டன்கிறாங்க, எங்கெங்கேயோ எல்லாம் போயிட்டாங்க. தீபாவளி டைமில் நமக்கு யாரும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இருக்காங்கல்லாம், அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, டிவியில் இருக்கிறாங்க, ஃபோனில் இருக்கிறாங்க. அவங்க கூடலாம் வாழ பழகுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ வேண்டியிருக்கு. கஷ்டத்திலேயே இருக்கிறது லைஃப் இல்லை. கஷ்டங்கிறது நிரந்தரம், சந்தோஷம் தான் எப்பயாவது வந்து போகும். பீக் ஆஃப் தி பீக் ஹாப்பினஸ்ல கூட நம்ம மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு சோகம் ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ எப்படி வந்து ப்ரெசன்ஸ்ல இருக்குது, இந்த ப்ரீத்திங்லாம் கொஞ்சம் கற்றுக்கங்க. மூச்சு கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா, மூச்சு கவனிச்சிங்கன்னா ப்ரெசன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லாததை நினச்சி ஏங்காதீங்க, அதுக்காக திருப்தி ஆகாதீங்க. பண்ண போகிறேன், அடைய போகிறேன், இந்த மாதிரி சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதுலேயே திருப்தி ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் நான் இப்படி பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் நான் இப்படி பண்ண போகிறேன், ஒரு ப்ரீ பிளான் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இறங்கி பயிற்சி கற்றுக்கிட்டு முயற்சி ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி, இப்படிலாம் பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, இந்த உறவுகள் பிரச்சனை, இதுலேருந்துலாம் நீங்கள் வெளியேற அளவுக்கு நீங்கள் ஒரு பக்குவமான ஆளாகவும் ஆரோக்கியமும் அச்சீவ் பண்ணலாம், பணமும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி